கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலய காரியங்களில் ஆர்வம் வேண்டும். ஆமாம், அநேகருக்கு என்னன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறதோடு சரி, அவருடைய ஆலய காரியங்கள் விருப்பம் இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இதற்கு ஆதாரமற்ற வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாய் 1 அதிகாரம் 2வது வசனத்தில், அதாவது கர்த்தர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் இருக்கு. அப்போ என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எருசலேம் அலங்கு இடிப்பட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆலயத்தையும் இடிச்சிட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு காரியம் இது எப்போன்னா ஆகாய் தீர்க்கதரிசியின் காலத்தில் கர்த்தர் பேசுறது. சரியா? நம்ம நெகேமியாவில் பார்க்கும்போது இந்த காரியங்கள் நடக்கும்போது ஆகாய் தீர்க்கதரிசி சகரிய தீர்க்கதரிசி சொல்லி வந்தனால காரியங்கள் வாய்த்ததுன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ என்னன்னா, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் பேசும்போது கர்த்தருடைய வார்த்தை தானே சொல்கிறாங்க. அப்போ அந்த காரியங்கள் வாய்க்குது. ஆனால் ஜனங்கள் எப்படி இருக்காங்களாம், இன்னும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு நேரம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். இன்றைக்கும் நம்ம என்னன்னா, ஆலயத்தில் ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், ஏன் நான் தான் செய்யணுமா, அவங்களாம் செய்ய மாட்டாங்களா, இப்படி அநேக நேரம் நம்ம தள்ளி போட்டு கொண்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயம், அவருடைய ஆலயத்தில் நம்மளுக்கு வேலை செய்வது எவ்வளோ பாக்கியமான காரியம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம அதை உணர்வதே கிடையாது. 2வது, நம்ம சரீரமாகிய ஆலயம், இது தேவன் தங்கும் ஆலயம் இல்லையா? அது பரிசுத்தமானது. ஆமாம், பரிசுத்தமாக வாழ்ந்ததா நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. கர்த்தருடைய ஆலயத்தை நம்ம அனுதினமும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். நம்ம சரீரத்தை, நம்ம சிந்தையை. ஏன்னா பரிசுத்தமானது தேவனுடைய ஆலயத்தின் அலங்காரம் வேதம் சொல்லுது. நாம் கர்த்தருடைய ஆவியினர் தங்கும் ஆலயம் இருக்கு. அதை நம்ம தீட்டுப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய உதவியோடு எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ என்னன்னா, கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்தது பார்த்தியா? நீங்கள் எந்த ஆலயம் போனாலும் சரி, அதில் உங்களுடைய பங்கு இருக்கணும். ஒரு பாய் போடுறதாகட்டும், கூட்டுறதாகட்டும், ஏதோ ஒன்று கர்த்தருடைய ஊழியத்துலேயும் நீங்கள் செய்யுங்க. இன்னும் தாமதிக்காதீங்க. அது நம்மளுக்கு பாக்கியம். அது நம்ம தகப்பனுடைய வீடு. 2வது, நம்ம சரீரமாகிய ஆலயத்தை நம்ம பரிசுத்தமாக காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஆலயத்தையும் நம்ம கட்டணும், ஆயத்தப்படணும். ஏசப்போடைய 2வது வரைக்கும். ஏன்னா பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் தான் வேதம் சொல்லுது. அதனால் நம்ம வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழ்றதும் நம்ம தள்ளி போடக்கூடாது. தேவனுடைய ஆலயத்துலேயும் நம்ம காரியங்களை நடப்பிக்க தள்ளி போடக்கூடாது. அதனால் கர்த்தர் பேசின இந்த வார்த்தையை ஜாக்கிரதையோடு இது பண்ணுவோம். அன்றைக்கி ஆகாய் தீர்க்கதரிசி பேசும்போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தார். இதே அதிகாரத்தில் தான் இருக்குது. நான் இன்று முதல் உங்களை ஆசிரிப்பேன்ட்டு கர்த்தருடைய ஆலய காரியங்களையும் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை கர்த்தருக்காக பரிசுத்தப்படுத்தும் போதும் நம்ம வாழ்க்கையில் ஆஸ்வாத்தை காணும். ஜெர்மன்லாமா, எங்கள் அன்பன் பரலோக பிதாவின் தன்மையாக நாளுக்காக வேலைக்காக நினைச்சப்பா, இந்த நாளையும் நீ பேசின காரியத்தின்படி எங்கள் ஆலயத்தில் நாங்கள் ஏதாவது செய்யணும். எங்கள் சரீரமாகிய ஆலயத்தையும் நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். இனியும் நாங்கள் தாமதிக்காமல் அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பில் உறுதியாக இருக்கவும் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றி உதவிச்சிங்க. இதை பிள்ளைச்சியில் மகிமைப்படுவதற்காக நன்றி. பிதாவை சகலத்தில் கனமடிகளுக்கு செலுத்தங்கத்தாவே மீட்பதும் ரஷமாக கிரேஸ்து நீர் என்று நாமத்தில் ஜெபங்கள் மிகுந்த தாழ்மையினாலும் பிதாவே, ஆமேன். இனியும் தாமதிக்காமல் தேவனுடைய ஆலயத்துலேயும் நம்முடைய சரீரமாகிய தேவாலயத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய காரியங்களை நடப்பிக்கணும். கர்த்தருக்கு சுத்தமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.